ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு உடலிலே பல தொல்லைகள் வந்தது. நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டேன். ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் அது உச்சகட்ட தொல்லையாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணேன். இப்போ முழுமையாக சரியாயிடுச்சு. அதை போலவே தமிழ்நாடு அரசியலில் ஒரு 2-3 வருஷமா சின்ன சின்ன தொல்லைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை யாரும் கவனிக்காம விட்டனுடைய விளைவு இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள். அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும், எந்த வயல்ல வேணாலும் மேயும், யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுபோல தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சது. அது யாருன்னு உங்களுக்கே புரியும். அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ், அது பேர் பொத்தம்பட்டின்னு பேர். அந்த ஊர்ல பிறந்த சாக்ரட்டிஸ் பேரன், அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா மகன், அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி, அண்ணாமலை. அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும், நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன். இவர் கர்நாடகத்திலே IPS அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன், சாகும் வரை கன்னடனாகவே வாழ்வேன், காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் 1962 சென்னையில் வந்து காளியாம்பாள் கோயிலில் கும்பிட்டாருன்னு சொன்னார். இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்றேன். 1971ஆம் ஆண்டு கரூரில் முதலாக அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரி ஆரம்பித்து 2-3 ஆண்டுகள் இருக்கிற போது அங்கே மாணவர் தலைவராக காங்கிரஸ் தலைவராக இருந்தவருடைய பேர் காமராஜ். அவர் தாராபுரம் சொந்த ஊர். அவர் கேட்டுக்கொண்டதற்காக கண்ணதாசனை அழைத்துக் கொண்டு அங்க கல்லூரியில் பேச வச்சார். அன்று இரவு கரூரிலேயே பொதுக்கூட்டம் பேசணும். அந்த 71ல இந்த அண்ணாமலை பிறக்கலைங்கிறது மட்டும் இல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்கல. யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற திமிர் அவருக்கு இருக்கிறது. நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி, IPS அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே, அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுகிறேன், நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய். நான் கேட்கிறேன், உங்க ஊரு தெரியும், உங்க அப்பா அம்மா தெரியும், எல்லாம் தெரியும். அதே அரவக்குறிச்சியிலே ஒரு MLA இருந்தார் காங்கிரஸ்ல. அவர் பேர் சதாசிவன் பேர். காமராஜருக்கு மிக நெருக்கமானவர். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கூட ஒரு கதர் பனியனையும் கதர் வேட்டியையும் கட்டிக்கொண்டு சைக்கிளிலேயே எல்லா கிராமத்துக்கும் போய் வருவார். அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி. நான் இதெல்லாம் சொல்ற போது சில பேருக்கு என் வாழ்க்கையில் எப்பவும் பயன்படுத்தினது. ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா, அண்ணாமலை விட வயதில் மூத்த 5 தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை, என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்புன்னு சொல்ற போது நாங்கெல்லாம் அமைதியா இருந்தோம்ல, அந்த திமிர், அந்த ஆணவம் தான். என்னை விட சின்ன வயசு மோடி அண்ணாமலை விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்கல்ல. அப்ப மோடியை விட மூத்தனா ராகுலோட சின்ன பையன் இந்த அண்ணாமலைய இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு? இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உன்னை போல தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிற ஆள் இல்ல. சென்னையில் அவருடைய சொந்த ஊரிலும் மக்கள் வாக்களித்து MLA ஆனது மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களை பெற்று வந்திருக்கிறார். நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டுல ஜெய், அதுக்கப்புறம் பேசுவோம். நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்கிறேன், எல்லாம் ஊழல் இதெல்லாம் பேசுறீல்ல. நான் விவசாயி, எனக்கு தெரியும். எங்க ஊர்ல என்ன பண்ணையாருன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம 20,000 ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன். எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய் அப்பா உனக்கு வச்ச சொத்து கம்மி. நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற? லட்சக்கணக்கில் கட்டுற மாதத்துல. இந்த பணம் எங்கிருந்து வருது? யோக்கியமான வழியில வருதா? உங்க கட்சியிலிருந்து உங்க கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுக்குடம், கொஞ்சி விளையாட மங்கையர் கூட்டம்னு அந்த காலத்துல சிவாஜி படத்துல நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே விளையாடுவோம் தான் இவருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து பல நாள் ஆச்சு. உன் பதில் எங்க? நான் திரும்பி கேட்கிறேன், உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம்? தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல. இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல. நீ கேட்டு ரவுடிய பத்தி கேட்கிறிய, நான் வெளிப்படையா கேட்கிறேன். குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மோசமாக போகும், ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்லுகிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொல்ற ஏது? நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், தேசபக்தர்கள் பேசுற. எனக்கு கல்யாணம் ஆகி 47 வருஷம் ஆகுது. 47 வருஷமா என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன். ஆனா நாங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையா? கட்ட பொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயறவன் தான் உனக்கு தலைவன். நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா? செல்வ பெருந்தையை நீ சொல்வதைப்படியே 1995 அவர் அரசியல் இருந்தார். உன்னுடைய அறிக்கையில் இருக்கு. அவர் என்ன சொன்னார்? தமிழக காவல்துறையுடைய உளவு பிரிவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையில பாஜகவில் 261 பேர் கிரிமினல்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லல, அரசினுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்கு. ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. உன் கட்சியிலேயே இந்த தேர்தலில் கொடுத்த பணத்தை பங்கு பிரித்த சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது. இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே, உண்மையா இல்லையா? உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும்? பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில மோடியே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அமித்ஷாவுக்கு அந்த கட்சி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா? அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார். வலதுபுறம் வாஜ்பாய், இடதுபுறம் இந்த பேராசிரியர், 2 பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி. அப்ப என்ன கொள்கைன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு சனாதனத்தை பேசுற பத்திரிகைகள் வந்திருக்கவங்க உங்க பத்திரிகை எடுத்து பேருங்க. அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பான்னு கேட்கிறாங்க. இல்லை என்கிறார் அத்வானி. இது புதிய சிந்தனை, புதிய கொள்கைகள், புதிய சித்தாந்தம், அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றார். அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று சொல்கிற போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி. எங்கடா வந்துச்சு உங்க சனாதனம்? இன்னைக்கு புதுசா சொல்றிய, எங்களுக்கு நீ வந்து கத்துக் கொடுக்கிறியா பாடத்தை? இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உனக்கு மரியாதை. இல்லைன்னா கோயில் காடை இல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடுற. அரசியலை அரசியல் தெரிஞ்சவன் பேசணும். இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கிற விபத்து என்பது, நான் முன்னால சொன்னேன், அதே அரவக்குறிச்சியில் பிறந்து 3 முறை எம்எல்ஏ இருந்தவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். அப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மரியாதை இருந்துச்சு. இதே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கந்தசாமி செட்டியார் ஒருத்தர் இருந்தார். எம்பியா இருந்த ஒருத்தர் இங்க இருக்க கவுன்சிலர் நிக்கிற போது அவர் எதிர்த்து ஜெயிச்சார். சாதாரணமா வந்து போவார். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு, இப்ப நம்ம ராமையா தலைவர் காமராஜருடைய அமைச்சரா இருந்தவர், அவருடைய பையன் இன்னமும் புதுக்கோட்டையில வாடகை வீட்டில் இருக்கிறான். கோயம்புத்தூர்ல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தலைவர் காமராஜ் போனா அவங்க எல்லாம் மத்திய கவுண்டர் கிரி கவுண்டரை பார்த்து பேச மாட்டார். ஒரு ஓரமா நிக்கிற எல்லம்மா நாயுடு ஒருத்தர், என்ன நாயுடு நல்லா இருக்கான்னு கேட்பார். அவரைத்தான் எம்எல்சி ஆக்கினார். சாகிற போது சொந்த வீடு அவருக்கு இல்ல, கட்சி ஆபீஸ்லயே படுத்து செத்து போனார்.
கோமதி சங்கர தீட்சிதர் திருநெல்வேலி மாவட்டத்தில் புறம்போக்கில் இருந்தவர், அவரை எம்எல்ஏ ஆக்கியார்கள். 2 முறை எம்எல்ஏ இருந்தார். சாகரவரை அவருக்கு சொந்த வீடு கிடையாது. இதாண்டா காங்கிரஸ். கல்யாணம் பண்ணதே மறைச்சு உங்க தலைவன் கல்லூரியில் படித்தார் சொல்லி அண்ணாமலை எந்த கல்லூரியோட படிச்சாலும் அவர் கூட படிச்ச 4 பேர் பேரை சொல்றான். நான் தூக்கல தொங்குறேன். உங்க வாழ்க்கையில உங்க கட்சியில எவனாவது உண்மை பேசுற ஒரு ஆள் உண்டா? எங்க அப்பா கொடுத்த சொத்தை நான் சொல்லிட்டேன். உங்க அப்பா அம்மா அவனுக்கு கொடுத்த சொத்தை சொல்லு. இந்த நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் உன்னை விட பெரிய பதவியில் இருந்தவர், அவர் கொண்டாட்டி இப்பதான் டைவர்ஸ் பண்ணிச்சா? இப்படியே போய் பேசுறா ஓம் கொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த வேலையை விட்டணும். இவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற அண்ணாமலைக்கு ஒரு பாமரன் கேட்டா பரவாயில்லை. நான் இதை தெரிவதற்கு இன்னொன்றையும் சொல்லி விடுகிறேன். இவர் சொல்ற அந்த கொலை வழக்கு அதை விசாரணைக்கு நடக்கிற போது இந்த சென்னையுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் படிக்கிற போதே என்னுடைய நண்பர். அப்போதே செல்வ பெருந்தகை எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு என்னன்னு தெரியும். இதுல எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? எமர்ஜென்சி பீரியட்ல என் மீது வழக்கு, கொலை சதி வழக்கு 53 முறை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். கடைசியில் போலீஸ் அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிச்சு. அப்ப நான் கொலைகாரன் அர்த்தமா?